யூடியூபருடன் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் நடிகை கௌரி கிஷன் பல்வேறு விளக்கத்தை அளித்திருக்கிறார். சென்னை அதர்ஸ் பட நிகழ்ச்சியில் கௌரி கிஷன் யூடியூபரிடையே வாக்குவாதம் நடைபெற்ற நிலையில் அது தொடர்பாக விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். யூடியூபருடன் வாக்குவாதம் குறித்து நடிகை கௌரி கிஷன் தரப்பிலிருந்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மரியாதையற்ற கேள்விகளுக்கு அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டுமா என நடிகை கௌரி கிஷன் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நான் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தவறு எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். என் உடல் குறித்து கருத்து சொல்லும்போது நான் எதிர்வினையாற்ற கூடாதா எனவும் அவர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். நான் எதிர்வினையாற்றினால் ஏன் என்று கேட்கிறார்கள் என நடிகை கௌரி கிஷன் காட்டமாக விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க, அவங்க இப்படி இப்படி அவங்களை தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளோ வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங். அது பாடி ஷேமிங். நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல, நான் பேசுறேன், நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்கள்கிட்டயே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி அது சார்? நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேட்கிறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க, அவங்க இப்படி இப்படி அவங்களை தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளோ வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங். அது பாடி ஷேமிங். நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, தற்போது கௌரி கிஷன் தரப்பிலிருந்து என்னென்ன விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் அறிமுக நடிகர் ஆதித்யா மாதவன் மற்றும் 96 பட புகழ் நடிகை கௌரி கிஷன் நடிப்பில் அதர்ஸ் திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கிறது. இந்த படம் தொடர்பான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் யூடியூபர் ஒருவர் படத்தின் பாடல்கள் நடிகை தூக்குனீர்களே, நடிகையின் எடை என்ன என கதாநாயகனிடம் யூடியூபர் ஒரு சிலர் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதில் ஒருவர் பர்டிகுலராக இந்த கேள்வி எழுப்பிய பொழுது இது குறித்து கௌரி கிஷன் ஒரு பேட்டியில் இது போன்ற ஸ்டூபிடான கேள்விகள் எழுப்பப்படுகிறது, இது போன்ற கேள்விகள் சரியான கேள்விகள் அல்ல என்று விமர்சனம் செய்திருந்தார். நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பு, இந்த அதர்ஸ் திரைப்படம் தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்ற சமயத்தில் அந்த யூடியூபர் எப்படி இந்த என்னை பார்த்து அதை ஸ்டூபிட்னு சொல்லலாம் என்று கேள்வியை தொடர்ந்து இருவரிடம் வாக்குவாதம் நடைபெற்றிருந்தது. மாறி மாறி இருவரும் பேசிக் கொண்டிருந்தார். அதன் காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். உடனே கௌரி கிஷன் கதாநாயகனிடம் என்னை பற்றி கேட்டாலும் என்னுடைய எடை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி, எனவே அந்த கேள்வி தொடர்பாக நான் விமர்சனம் செய்திருந்தேன், அவரிடம் பதில் அளித்திருந்தார். காரசாரமாக விவாதம் நடைபெற்றது. ஒரு கட்டத்தில் கௌரி கிஷன் கண் கலங்கினார். செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பெண் கூட இல்லாத நிலையில் இந்த தரமற்ற செயலுக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டார்களா என்ற செய்தியாளர் சந்திப்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. தொடர்ந்து கௌரி கிஷனுக்கு ஆதரவாக திரைப்பிரபலங்களும் நெட்டிசன்களும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக அவர் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். ஆண்கள் நிரம்பிய அறையில் பெண்கள் அமைதியாக அமர்ந்து தங்கள் பொதுவில் அனுமதிக்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்க கூடாது, அது நடக்காது. மேலும் என்னிடம் கேள்வி கேட்கவில்லை, நீ என்ன ரியாக்ட் செய்கிறாய் என்று கேட்கிறார்கள். என் உடல் குறித்து கருத்து சொல்லும் துணிச்சல் இவர்களுக்கு இருக்கிறது, அதற்கு நான் எதிர்வினை ஆற்றினால் ஏன் என்று கேட்கிறார்கள் என்று தனது பக்கம் ஒரு விளக்கத்தை கௌரி கிஷன் தற்போது பதிவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.